ஊழல்தான் இந்தியா கூட்டணி, ஊழலை தவிர வேறொன்றும் இல்லை. விலாசம் அண்ணாமலை. வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. குற்ற வழக்குகளில் சிக்கும் முதலமைச்சர்கள், அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதில் கொடுத்துள்ளார். 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் புதிய சட்ட மசோதாவை லோக்சபாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்தார். இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியாளர்களை கைது செய்து அவர்களை பதவியில் இருந்து நீக்கும் அதிகாரத்தை தன்னிடம் வைத்துக் கொள்வதே சர்வாதிகார வளர்ச்சியின் முதல் படி. இந்த மசோதா அதைத்தான் செய்ய முயல்கிறது என தெரிவித்து, இது ஒரு கருப்பு நாள் என்றும், இது ஒரு கருப்பு மசோதா என்றும், இது சர்வாதிகாரத்தின் தொடக்கம் என்றும் விமர்சித்தார். முதல்வர் ஸ்டாலினுக்கு பதிலளிக்கும் வகையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்து கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சரை இலாக்கா இல்லாத அமைச்சராக தக்க வைத்துக் கொண்ட உங்களின் வெட்கமில்லாத அரசை விட கருப்பான அல்லது அவமானகரமானது வேறு எதுவும் இல்லை.